அன்யோங்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபோர் விங்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜானு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டேக்குக்கோட ஒரு 2 ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஷாட்டோட நேம் வந்துட்டு மை ஜீன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் செகண்ட் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அண்டு இதுதான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோனால ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒமேகா வர்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. இதில் வந்துட்டு தயாங் ஆல்ஃபாவாக இருப்பார், ஜேகே வந்து ஒமேகாவாக இருப்பார். தயாங் வந்து இதில் ஜேகேவோட அங்கிள். ஜேகேக்கும் தயாங்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். ஸோ தயாங் வந்துட்டு ஜேகே அம்மாவோட தம்பி. ஜேகே வந்து இப்போ சிட்டிலேருந்து அவரோட வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் அவருக்கு வந்துட்டு இப்போ தான் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஸோ அவரோட ஹாலிடேஸ் ஃபுல்லாக பாட்டி கூடயும் அங்கிள் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. சரிங்கடா, இவ்வளோ தான் இன்ட்ரோ. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் பாட்டி வந்துட்டு ஜேகேக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் ட்ரெயின் விட்டு அப்படியே இறங்குறாரு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ பாட்டிக்கு ஜேகேவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி டியர்ஸாக ஆகுது. ஜேகே எப்படி பாட்டிக்கிட்ட போய்ட்டு லைட்டாக ஹக் கொடுக்குறாரு. பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? குழந்த சாப்பிட்றதே இல்லை போல், எப்படி இழைச்சி போயிட்ட பாரு. பாட்டி கையில் இருந்த வரைக்கும் நல்லா சாப்பாடு வேலை வேலைக்கு ஊட்டுவேன். உங்கள் அம்மா உன்னை சரியாகவே பார்த்துக்கிறது இல்லை. இரு ஃபோனில் கேட்டால் புள்ள நல்லா இருக்கான், நல்லா விளையாடுறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா தூங்குறான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா எப்படி அழைச்சி போயிருக்க. எனக்கு கோவம் தான் வருது. அச்சோ பாட்டி கோச்சிக்காதீங்க, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறமே சாப்பிட்டானா நான் ஊண்டுட்டு தான் வரணும் பாட்டி ஊருக்கு. அது மட்டும் இல்லை, என்னோடய ஹைட்டு எல்லாத்துக்கும் என்னோடய பாடி மாஸெல்லாம் கேல்குலேட் பண்ணாலே எல்லாமே கரெக்டாக தான் பாட்டி வருது. இதை பாருங்க பாட்டி, ஒரு பாடிக்கு நம்ம இவ்வளோ வந்துட்டு இன்டேக் பண்ணணும், இவ்வளோ மெட்டபாலிசம்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி கரெக்டாக சாப்பிட்ணும். ஜேகே, உன் பாட்டிக்கு ஒன்றும் சொல்லித்தராது என்ன? ஊர்லன்னா அது மாதிரி தான் கேல்குலேட் பண்ணி சாப்பிட்றாங்களா? நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செய்யணும், புரியுதா? இந்த லீவில் நீ வந்துட்டல்ல, பாட்டிக்கிட்ட உன்னை கொடுத்துரு, பாட்டி நல்லா உன்னை பார்த்துக்கிறேன், சரியா? சரிங்க பாட்டி. அங்கிள் வரல? பாட்டி என்னாச்சு? அங்கிள் வரல, ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அங்கிள் வந்துட்டு ஒரு வேலையாக வெளியே போயிருக்கான், அதனால தான் பாட்டி வந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா? சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. பாட்டி பரவாயில்லையே, நம்ம ஊர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் எப்போ வந்தேன்? ஒரு 5 வருஷம் இருக்குமா? இல்லைடா, 7 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் ஊருக்கு வந்து. பாட்டி எவ்வளோ வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள் எப்போ வருவீங்க அப்போ வருவீங்கன்னு. உன் அம்மா கறி தான், பிஸியாக இருக்கேம்மா, வேலை இருக்குமான்றா. எனக்கு கோவமாக வருது இன்னும். உண்மையாக அங்கே பிஸியாக தான் இருக்கீங்களா, இல்லை சும்மா ஏதாச்சும் காரணம் சொல்லிவிட்டு ஊருக்கு வர பிடிக்காம? அச்சோ பாட்டி, அப்படிலாம் இல்லை. யாருக்காச்சும் இந்த ஊர் பிடிக்காமல் இருக்குமா? எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அந்த லீவ் ஃபுல்லாக எங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்படியே கண்ணா, உனக்கு பிடிச்சிருக்கா? நீ இங்கே இருக்கணும், சரியா? இந்த லீவ் மட்டும் இல்லை, நீ வரப்போகிற லீவ்லாம் நீயே வா, ஓகேவா? வழி தெரிஞ்சிச்சில்ல, இதுக்கப்புறம் நீ வந்து பாட்டியை பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் பாட்டி உனக்கு நிறைய இடத்த சுற்றி காட்டுறேன், பழைய மாதிரி பாட்டி கூடயே ஜாலியாக இருக்கணும்டா கண்ணா. சரிங்க பாட்டி. பாட்டி அதோ தெரியுது, அது நம்ம வீடு தானே? ஆமாம், நம்ம வீடு தான், சீக்கிரம் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அட் லாஸ்ட் 2 பேரும் வீடு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ லக்கேஜஸ்லாம் போயிட்டு ரூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 7 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பாட்டி அங்கிள் எப்போ தான் வருவாங்க? பாருங்க மணி 11:30 ஆகிடுச்சு, எனக்கு தூக்கமாக வருது பாட்டி. டே கண்ணா, நான் பார்த்துக்கிறேன்டா, பாட்டி இருக்கேன்ல, நீ போய் தூங்கு. அங்கிள் வந்தால் நான் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை பாட்டி, எனக்கு தூக்கம் வரல. இல்லை தூக்கமே வரலையே. அங்கிள் வந்தால் உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குல்ல, அங்கிளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிளோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணிவிட்டு நான் போய் தூங்குவேன். அப்படியே 2 பேரும் தயாங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஜீப் சவுண்ட் கேட்குது. தயாங் தான். ஸோ அப்படியே வராரு. சாப்பாடெலாம் வேணாம், அவன் தூங்குறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே உட்காண்ட்ருக்காரு. ஸோ தயாங்க்கு வந்துட்டு இப்போ செம்ம போதையாக இருக்குது. ஜேகேவை பார்த்தா அப்படியே பிளர்ராக தெரியுது. ஸோ தயாங் எதுவும் பேசலை.
அப்படியே தட்டி தடுமாறி போயிட்டு ரூமில் படுத்துக்கிறாரு. ஆனால் ஜேகே தயாங்க பார்த்தா தயாங் ஃபேஸ் ஃபுல்லாக காயமாக இருக்குது. தயாங் சட்டை அங்கங்கே கொஞ்சம் டேர் ஆகிருக்கு. ஜேகேயோட பாட்டிக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை, பிகாஸ் இது அவங்களுக்கு பழகி போச்சு போல். ஸோ டெய்லியும் தயாங் இப்படி தான் வந்து அவங்களுக்கு பழகி போனனால அவங்க எதுவும் கேட்டுக்கல. ஆனால் ஜேகேக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன நடந்ததுன்னே தெரியல. ஸோ பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, பாட்டி அங்கிளுக்கு என்ன ஆச்சு பாட்டி? கை ஃபுல்லாக இவ்வளோ காயமாக இருக்குது, எதுக்கு சட்டெல்லாம் கொஞ்சம் டேர் ஆகிருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அங்கிள் ஏன் என்கிட்ட சரியாக பேசாமல் போயிட்டாங்க? அதெல்லாம் காலைல பேசிக்கலாம்ப்பா, நீ போய் தூங்கு போ, டைம் ஆகிடுச்சு. பாட்டி சொல்லுங்கள் பாட்டி, ஏன் அங்கிள் அப்படி பண்ணுறாரு? அங்கிளுக்கு நான் வந்தது பிடிக்கலையா? ஏன் பார்த்தோம் பார்க்காத மாதிரி போனார்? நான் அவருக்கு வேறு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பாட்டி, ஏன் அப்படி பண்ணுறாரு அவர்? என் மேலே ஏதாச்சும் கோவமா? நான் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி கோவப்படுறாரா? அதை சொல்லிட்டேண்ணே, இதுக்கப்புறம் நான் வருவேன், நான் போய் அங்கிள் கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாரு. அப்போ பாட்டி வந்துட்டு, ஜேகே கண்ணா இப்போ போக வேணாம், நம்ம நாளைக்கு பேசிக்கலான்னு. அங்கிளுக்கும் தூக்கம் வந்துருச்சு போல், அதனால தான் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், நீ போய் தூங்குவா. பாட்டி தூங்க வைக்கிறவா, பாட்டு பாடட்டா? பாட்டி வேண்டாம், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, தயாங்கும் அடிபட்டு வந்திருக்காரு, என்ன நடக்குதுங்க? அவர் எப்போவுமே இப்படி தான் வருவாரா? நீங்கள் எதுவும் பழகி போன மாதிரி அப்படியே உக்காண்ட்ருக்கீங்க, ஒரு ரியாக்ஷனை கொடுக்க மாட்டீங்க, எனக்கு தான் இங்கே பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேறு போகணும், வாங்க அவர் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம், எனக்கு பாட்டி பயமாக இருக்குது பாட்டி. இல்லைப்பா ஜேகே, அவன் ஏதாச்சும் சண்டை போயிருப்பான், அதனால் அடிபட்டிருக்கும், விட அவனே பார்த்துப்பான். பாட்டி என்ன சொல்கிறீங்க? அடிபட்டிருக்கு வேணாமா? இல்லை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் எய்ட் கிட் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் போய்ட்டு அவரை சரி பண்ணுறேன். ஜிகேப்பா வேணாம், நீ போய் தூங்கு, அவனுக்கு இப்போ யார்கிட்ட போனாலும் திட்டுவான், நீ போய் தூங்கு போ. சரிங்க பாட்டி, யார் போனால் தானே திட்டுவாங்க, நான் போனால் திட்ட மாட்டாங்க தானே? அவருக்கு எனக்கு பிடிக்கும், சின்ன வயசில் அவர் எனக்கு நிறைய கேம்ஸ் விளையாடிருக்காரு, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு வந்துட்டு அங்கிளை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் எய்ட் கிட் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட் வாங்கிட்டு தயாங்கோட ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ தயாங் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஜேகே உள்ளே போனது அப்படியே லைட் ஆன் பண்ணுறாரு. தயாங் கண்ணெல்லாம் ரொம்ப கூசுது. யாராவது லைட் ஆஃப் பண்ண மறு. அப்படியே தயாங் கிட்ட நடந்து போகிறாரு. ஸோ தயாங்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே காட்டன் ப்ளக்ஸால் அப்படியே க்ளீன் பண்ணுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் க்ரீம் எடுத்து தயாங்கோட ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணுறாரு. தயாங்க்கு வலிக்குது. என்னடா பண்ணுற? தயாங் அங்கிள், அவன் ஒன்றும் இல்லை, மெடிசன் போடணும்ல, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புறீங்களா? அந்த பக்கமும் கொஞ்சம் இருக்குது. அப்படி சொன்னோடனே தயாங் அப்படியே திரும்புகிறாரு. இப்போ ஓகே. அப்புறம் அங்கிள் சொல்கிறா அண்ணா, என்ன ஆச்சு? ஆமாம், ஏன் நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா அங்கிள்? ஆமாண்டா பண்ணியிருக்கேன். சரி நீ கிளம்பு, போட்டல்ல கிளம்பு. இல்லை அங்கிள், நான் உங்களுக்கு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது கொடுக்கணும் தானே? அதில் பார்த்துக்கலாம். சரிங்க அங்கிள். அப்புறம் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் தூங்குங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரூம்லேருந்து வெளியே வராரு. அப்போ ஜேகேயோட பாட்டி, போட்டியாடா, அட்டம் பிடிக்க வேண்டியது, இது தான் பண்ணுவேன்னு. அப்படியே என்ன மாதிரி தான்டா இருக்கேன், என் பேரன் என்ன மாதிரி தான் இருக்கான், பரவாயில்ல. சரி நீ போய் தூங்கு, அங்கிளை பார்த்துட்டல, போய் தூங்கு போ. சரிங்க பாட்டி, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்னடா கண்ணா? நீங்கள் அங்கிள் பற்றி சொல்லும் போது நான் முதல்ல நம்பலை, ஆனால் இப்போ நான் நேரில் பார்த்தேன்ல, எனக்கு புரியுது பாட்டி, நீங்கள் அங்கிள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இதுக்கப்புறமும் வந்துட்டு காயம்பட்டு வந்தார்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிளை விட்டுறாதீங்க ப்ளீஸ், ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ பாட்டியும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் போய் தூங்குறாங்க. ஸோ டைம் பாஸ் ஆகுது, மார்னிங் ஆகிடுச்சு. தயாங் வந்துட்டு அவரோட கராஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஹாய் அங்கிள், குட் மார்னிங், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப பிஸியோ? அப்போ தான் இல்லைடாவா, ஃப்ரீயாக தான் இருக்கேன், என் குக்கி சொல்லத்துக்காக.
சரி, நேற்றுக்கு அங்களால் சரியாக பேச முடியல, கோச்சிக்கிட்டியாண்ணா? ம், இல்லை அங்கிள். பாட்டி எல்லாமே சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கிள். சரிடா சரி. அதுனா கையில் கவர் மாதிரி அந்த அங்கிள் ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சு? என்ன கிஃப்டா? அங்கிள் எப்படி சொன்னீங்க கரெக்டா? நேற்றுக்கு நைட்டு கிஃப்டை கொடுக்கணும்னு வந்து புலம்பிகிட்டே இருந்தியே, ஏதோ என் காதில் விழுந்துச்சு. அங்கிள் ஆமாம் கிஃப்ட்டு தான், இந்தாங்க கை காமிங்க. அப்படியே அந்த கிஃப்ட் வந்து தயங்கிட்ட கொடுக்குறாரு. அங்கிள் இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எப்படி ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள், நான் சொல்லும் போது ஓப்பன் பண்ணணும் சரியா? அது அப்படி நான் ரூம் செல்ஃபில் வச்சுட்டா? சரி புடி, நான் ஓப்பன் பண்ணல, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அங்கிள் என்ன ஆச்சுரா? இல்லை நீங்கள் மாறிட்டீங்க அங்கிள். ஆனா என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை பைசப்பு அப்புறம் அந்த ஃபேஸ்லாம் மாறிருக்கு அங்கிள். அப்புறம் ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப பெருசாக இருக்கீங்க அங்கிள். நம்மளோட ஜென்ரேஷன்லே நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆல்ஃபா, அந்த மாதிரி இருக்கீங்க. ஆல்ஃபா கிங் மாதிரி இருக்கீங்க அங்கிள். ஓ அப்படியா? சரிடா. நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க சொல்லுங்க. அப்படியே தயாங் ஜேக்கை ஸ்கேன் பண்ணுறாரு. அப்படியே ஐஸ்லேருந்து லிப்ஸ்லேருந்து அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணுறாரு. அப்படியே ஒமேகா மாதிரி நம்ம ஜென்ரேஷன்லேயே அப்படியே குயின் எப்படி இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. சரிங்க அங்கிள். ஓகே. அப்புறம் வேறு யாராச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் உங்கள் காம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். சரிடா நான் பார்த்துக்கிறேன். சரி எங்கே போகலாம் டிசைட் பண்ணிவே, நான் ரெடி ஆகிட்டு வரேன். கை ஃபுல்லாக க்ரீஸாக இருக்குது. தயவங்க அப்படியே கராஜை க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்க போயிருக்காரு. ஸோ ஜேகே ஹாலில் உட்காந்துருக்காரு. பாட்டி வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ யாரோ ஒரு லேடி வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜேகே நேராக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த லேடி நின்றுட்டுருக்காங்க. யார் நீங்கள்? தயாங்கல்ல, நான் தயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அங்கிள் குளிக்க போயிருக்காரு, நீங்கள் வாங்க வந்து ஹாலில் உட்காருங்க. அப்படியே உள்ளே வந்ததும் அந்த லேடி நேராக தயாங்கோட ரூம்குள்ளே போகிறாங்க. போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. நேராக பாட்டிக்கிட்ட ஓடி போகிறாரு. பாட்டி யார் அந்த ஆண்டி? உள்ளே வந்துட்டு அப்படியே நேராக தயாங் அங்கிளோட ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? அது ஒன்றும் இல்லைப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்டில் அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. நீ வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிட்லாமா? அப்படியே ஜேகேயை கூப்பிட்டு வந்துட்டு டைனிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு அப்படியே டிவியை ஃபுல் வால்யூமில் வைக்கிறாங்க. பாட்டி எதுக்கு இவ்வளோ சவுண்டு? பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்கும் போல். வால்யூம் கம்மி பண்ணலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிடு. ஃபுல் வால்யூமில் இருக்கட்டும், கம்மி பண்ணக்கூடாது, புரியுதா? பாட்டி உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணும். சரிங்க பாட்டி. அங்கிள் எங்கே? அவரையும் கூப்பிடுங்க. அப்புறம் அந்த ஆண்டி வந்தாங்கள்ல, அவங்களையும் கூப்பிடுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். நீ சாப்பிடுப்பா, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ சாப்பிட்ணும், புரியுதா? அவங்கள வருவாங்க, லேட் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு பாட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிக்கும் டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் தயாங்கோட ரூமில் அந்த லேடி நேராக போய் தயாங்கோட பெட்டில் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ தயாங்க அப்படியே குளிச்சுட்டு வராரு. Oh my God, you're so damn hot, Daddy. I need you now, Dayang, please. நான்சி, அப்புறம் பண்ணலாம் அதெல்லாம். வீட்டில் ஆள் இருக்காங்கள்ல, கிளம்பு. உன்னை யார் கேட்டு ரூம்க்குலாம் வர? ஓ, இது என்ன நியாயமாக இருக்கா? நீ கூப்பிட்டா மட்டும்தான் வரணுமா? நானும் ரூமுக்கு வரக்கூடாதா? ஐ எம் யுவர் ஒய்ஃப் தயாங். தன்னாடி என்ன ஒய்ஃபா?
சாவிச்சிருவேன் அப்படியே சொல்லிட்டு நான்சியோட நெக் அப்படியே சோக் பண்ணுறாரு. தயாங் சோக் மீ லைக் தட் அப்படி தான். ஏய் அத்தா கண்டி இதை சொல்கிற போகிறேன், வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு தெரியும்ல, நான் கூப்பிடும்போது மட்டும் வந்தால் போதும், புரியுதா? தயாங் ப்ளீஸ், இன்னும் எத்தனை நாளைக்கு பாஸ்ட் பார்த்தே யோசிக்க போகிறேன்? இப்படி தனியாகவே வாழ்ந்துடலான்னு இருக்கியா? நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்னால் உனக்கு எல்லாமே கொடுக்க முடியும். ஐ கேன் பி யுவர் ஒமேகா தயாங். இல்லடி, உன்னால் கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் இது வரைக்குமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம் லவ் மட்டும்தான். அது உன்னால் கொடுக்க முடியாது. ஸோ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அவள் எப்படியாச்சும் தயாங்க அடையணும்னு நினச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே கோமா வெளியே வரா. ஸோ அப்படியே ஜேகே வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படி கிளம்புறா. ஸோ தயாங்க ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமில் பேசிகிட்டு இருக்கப்போ தயாங்கோட ஃபெரமோன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. யாரோ அவருக்கு பிடிச்சவங்க சேடாக இருக்கிற மாதிரி அவரோட சென்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால தான் தயாங்க வந்துட்டு அவகிட்ட அப்படி நடந்துட்டு இருந்திருப்பார். ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. தயாங்க ரெடி ஆகிட்டு அப்படியே ஹாலுக்கு வராரு. ஜேகே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. குக்கி போகலாமாடா? அங்கிள் நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லையே, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, அப்புறம் போகலாம். இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நம்ம கிளம்பலாம். இல்லை அங்கிள், தான் வேணான்னு சொல்கிறேன்ல, வரப்போறியா இல்லையா? அப்படியே அவங்க 2 பேரும் ஜீப் எடுத்துகிட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் தயாங் வந்துட்டு ஜேகேக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ ஜேகே செம்ம ஹாப்பியாக இருக்கார். அட்லாஸ்ட் அவங்க எல்லா பிளேஸஸும் சுற்றி பார்த்துட்டு தயாங் இப்போ நேராக ஒரு ரிவர் பக்கத்தில் ஜீப்பை பார்க் பண்ணுறாரு. அங்கிள் இங்கே எதுக்கு பார்க் பண்ணுறீங்க? நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை குக்கி, இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமா? சரிங்க அங்கிள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம இருக்கலாம். எனக்கும் நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கும் பிடிச்சிருக்கு அங்கிள். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கிள், நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க தானே? கேள்டா. ஹலோ, நீங்கள் இப்போ என்கிட்ட ஜாலியாக தானே இருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்கள்ல. ப்ளீஸ் அங்கிள், இதுக்கப்புறம் யார் கூடயும் சண்டை போடாதீங்க. அதுக்கப்புறம் அடிப்படக்கூடாது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசுங்க, கோச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க அங்கிள். குக்கி, என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கியே. இந்த கொஞ்ச நேரத்தில் பரவாயில்லடா, நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், நான் இது ஒன்றும் வேணும்லாம் பண்ணல. எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில. என்னை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்படி மாற்றிருச்சு தெரியுமா. அதனாலே என்னவோ யாருக்குமே எனக்கு பிடிக்காது போல். என்ன பண்ணுறது? அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சேஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. நைட் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. ஜேகே வர வழியிலே தூங்கிட்டு இருந்திருப்பார். தயாங் அப்படியே ஜேகேவை லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக ரூம் கொண்டு போய் தூங்க வைக்கிறாரு. ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. அந்த பன்னி ஃபேஸ் அப்படியே தயாங்குள்ளே ஏதோ ஃபீல் ஆகுது. அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் இருக்க ஹேரை ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இந்த டேஸில் தயாங்க்கும் ஜேகேக்கும் இருக்க ஒரு பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஜேகேக்கு என்னன்னு தெரியல, தயாங்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தயாங்கும் ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகே வந்து சிட்டிக்கு போயிடுவார். அவரோட ஹாலிடேஸும் முடியுது. ஈவினிங் ஆகிடுச்சு. ஜேகே இப்போ தயாங்காக ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அண்ட் கேண்டில்ஸால் தான் டெக்கரேட் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் தயாங்க வந்துடுறாரு. ஜேகே அப்படியே கிட்டே போயிட்டு தயாங்கோட ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக அந்த டேபிள் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அங்கிள்
சர்ப்ரைஸ். எதுக்குடா அதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை அங்கிள், இன்னும் 2 days தானே, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். ஸோ உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அதனால தான். சரி சரி வா வந்து உட்காருங்க. நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அங்கிள். அப்புறம் என்னாச்சு, எதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லை இல்லை, எனக்கு இப்போ எதுவும் வேணாம். நீ ஏன் டென்ஷனாக இருக்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுதான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தயங்காமல் சொல்லு. அங்கிள், ஐ லவ் யூ. இப்படி கேட்டவுடனே தயங்கு ரொம்ப ஷாக் ஆகுது, அவருக்கு செம கோவம் வருது. குக்கி, முதல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறியா? பி இன் யோர் லிமிட்ஸ். நான் சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்து வளர்த்துருக்கேன்டா, அதுக்குன்னு எனக்கு உண்மையில அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை, புரியுதா உனக்கு? அங்கிள், அப்படிலாம் இல்லை அங்கிள், என்னால் சென்ஸ் பண்ண முடியுது உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓ, நீ அப்படி வரியா? இருக்கும், ஏன்னா இது அந்த மாதிரி வயசு இல்லை அங்கிள். இல்லை அங்கிள், இது ஒன்றும் நார்மல் ஃபீலிங்ஸும் அட்ராக்ஷனும் கிடையாது. எனக்கு உங்கள் மேலே நிஜமாலே லவ் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. குக்கி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல கிளம்பு, இன்னும் 2 days தானே, நானே உன்னை அனுப்பிச்சிக்கிறேன். அங்கே போனாலும் எல்லாம் சரியாயிடும். ஒரு வேளை என்னை டெய்லியும் பார்த்து பார்த்து உனக்கு அட்ராக்ஷன் வந்திருக்கும், அதனால நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாவா? அங்கிள், நான் வரமாட்டேன், நான் ஊருக்கும் போக மாட்டேன். உங்களை விட்டு எனக்கு எங்கேயும் போக பிடிக்காது. ப்ளீஸ், நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு லவ் பண்ண பயப்படுறீங்கன்னு புரியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள். நான்டா நான் யோசிக்கணும்? இதெல்லாம் யோசிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? உன் வயசு அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லை, தப்பு என் மேலே தான் இருக்குது. நான் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு. அவங்க இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஸோ ஜேகே ரொம்ப அழுறாரு. ஸோ அழுதுகிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ டைம் பாஸ் ஆகுது. ஸோ ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணுறாரு. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹீட்டும் வந்துருச்சு. ஸோ ஹீட்னால் வந்துட்டு ஒமேகா வேர்ட்ஸில் பீரியட்ஸ்னு அர்த்தம். ஸோ அதனால் அவருக்கு இப்போ ரொம்ப வயிறு வலிக்குது. ஸோ ஜேகே போயிட்டு அப்படியே பெட் மேலே படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, ஹீட் பேக்லாம் வச்சுட்டு. அவங்க இந்த சைடு ரொம்ப கோவப்படுறாரு ஜேகே மேலே. அவன் ஏன் அப்படி பண்ணா, ரொம்ப திட்டிடணும். சரி விடு, தப்பு ஒன்றும் இல்லையே, நானும் தப்பு பண்ணேன். ஏதோ நம்மளோட சின்ன பையன் தப்பான வகையில் போகிறான்னா அதை நம்ம தான் தடுக்கணும். ஸோ இதில் தப்புலாம் எதுவும் கிடையாது. சரி, நீ எதுவும் யோசிக்காதடா தயங்க, போய் தூங்கலாம். அப்படியே அவர் தூங்க போகிறாரு. ஆனால் அவரோட இன்னசென்ஸ் வந்துட்டு தூங்கவே விட மாட்டேங்குது, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ தயவுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, ரொம்ப மூட் ஆகுது. இப்போ அவருக்கு பாடி ஃபுல்லாக சூடாக இருக்குது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஆனால் முடியல. அப்படியே அவர் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அவரோட பிரதர் வந்துட்டு 90 degrees அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி நேராக ஜேகேயோட ரூம்குள்ளே போகிறாரு. ஆக்சுவலாக நான் இருக்கேன்னா ஒமேகா வேர்ஸில் ஒமேகாவுக்கு வந்துட்டு எப்போல்லாம் ஹீட் வருதோ அப்போல்லாம் ஆல்ஃபாவுக்கு வந்துட்டு ரட் வரும். ரட்டுனா ஒரு மாதிரி மூட் ஆகுறது, அக்ரெஷன், அந்த மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெட் சீசன்லையும் இந்த ஹீட் சீசன்லையும் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஒன்றா இருப்பாங்க. வந்துட்டு ஆல்ஃபா ஒமேகாவை மீட் பண்ணுவார். மீட்டிங் மீன்ஸ் ஆல்ஃபா வந்துட்டு ஒமேகாவுக்கு பேபி கொடுப்பாரு. இப்போ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ தயவங்க நேராக ஜேகேயோட ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே ரொம்ப பெயினில் படுத்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தயவங்க கிட்டே போகிறாரு. ஜேகே, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இல்லை அங்கிள், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போகலாம். இல்லைடா, நீ ரொம்ப வழியில் கஷ்டப்படுறல, ஏதாச்சும் பண்ணணுமா?
அதெல்லாம் வேணாம் அங்கிள், நானே பார்த்துக்கிறேன். அப்படியே ஜேகே கீழே நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் தெரியுது தயாங்க்கு மூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பிரதர் வந்துட்டு இன்னமும் அந்த இடத்துல பல்ஜாக தான் இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறாரு தயாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம், ஐ நீட் யூ. தயாங் அப்படியே ஜேகே பெட்டில் புஷ் பண்ணி அப்படியே ஜேகே ஃப்ளிப் பண்ணி அப்படியே மீட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அங்கிள் அங்கிள் வலிக்குது அங்கிள், ஸ்லோவாக பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ். ஜேகே என்னால் அந்த விஷயத்தில் ஸ்லோவாலாம் இருக்க முடியாது, ஆனால் முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதோ முடிஞ்சிச்சு. ஸோ தயாங் வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ண உடனே அப்படியே பெட்டில் டயர்டாக படுத்துக்கிறாங்க 2 பேருமே. ஸோ மார்னிங் ஆகுது, 2 பேருமே ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஏஞ்சி பார்த்தா ஜேகே பாடி ஃபுல்லாக அப்படியே லவ் பைட்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பைட் மார்க்ஸாக இருக்குது. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக ஷை ஆகுறாரு. ஆனால் தயாங் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்கார். கோகி என்னை மன்னிச்சிரு, நைட்டுக்கு நைட்டு எதுவும் நான் தெரியாமல் ஒரு கண்ட்ரோல் மாரி போயிட்டேன்டா, தப்பு தான், ஐம் ஸோ சாரி. அங்கிள் போதும், ஸ்டாப் பண்ணுங்கள், உங்கள் சாரினால் எதுவும் சரியாக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் கண்ட்ரோல் மாரிலாம் போகலை, நான் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தேன், இப்போவும் பண்ணுறேன், அதனால தான் நேற்று நைட் அப்படி பண்ணேன். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, இப்படி எக்ஸ்கியூஸ் பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியாது அங்கிள். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என் லைஃப் டைமில் இவ்வளோ என்னை யாரும் ஹர்ட் பண்ணதே இல்லை அங்கிள். ஆனால் எனக்கு பிடிச்ச பர்சன் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ஹர்ட் பண்ணும்போது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வலிக்குது. சரிங்க அங்கிள், நீங்கள் பத்திரமா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, கரெக்ட் டைமில் சாப்பிடுங்க, கரெக்ட் டைமில் தூங்குங்க, ப்ளீஸ் கோவப்படாதீங்க, எப்பவுமே ஜாலியாகவே இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் இந்த குக்கி, உங்களோட குக்கி, உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவான். சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு அவரோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணுறாரு. எஸ், அவர் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, அவரோட ஹாலிடேஸும் முடியுது. ஸோ பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பாட்டி தான் போயிட்டு திரும்பி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜேகே ஊருக்கு போகிறது பிடிக்கல. எப்படியும் அட்லாஸ்ட் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க டியர்ஸோடு வராங்க. வீட்டில் தயவங்க பார்த்தா அவர் ரொம்ப சேடாக உட்காண்ட்ருக்காரு. ஏதோ வீடே வந்துட்டு வெறிச்சோடி போன மாதிரி இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. என்னன்னு தெரில, தயவங்க வந்துட்டு அவரோட சோல் அவர் கூட இல்லாத மாதிரி தெரியுது. அவரோட இன்னர் சென்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. பட் தயாங் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், கூடி சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சரிங்கடா, இதோட இந்த 2 ஷார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்துட்டு சூன் போடுறேன்.